துவக்கத்தில் படைப்புக் கடவுள் நான்முகனுக்கு 5 தலைகள் இருந்தன. பார்வதி தேவி பிரம்மனின் 5 தலையை பார்த்து சிவன் என்று நினைத்து வணங்கினார். இதனைக் கண்டு நகைத்ததால் சினம் கொண்ட பார்வதி சிவனிடம் முறையிட பிரம்மாவின் ஒரு தலையை சிவன் கொய்துவிட்டார். கொய்யப்பட்ட பிரம்மனின் தலை சிவனின் கையில் ஒட்டிக்கொண்டது. அதையே பிச்சை பாத்திரமாக ஏந்தி ஈசன் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டது. போடப்படும் உணவையெல்லாம் கபாலமே விழுங்கிவிட்டதால் உலகுக்கே படியளக்கும் ஈசனுக்கே உணவு கிட்டவில்லை. உலகில் உணவின்றி பித்தியடைந்த சிவனை நோக்கி அம்மன் 3 பிடி சாதம் வைத்தாள். 3வது பிடியை கீழே விட்டதிலே உருவானது இப்போதைய திருவிழா. மயானக் கொள்ளை திருவிழா சிவராத்திரிக்கு அடுத்த மாசி மாத அமாவாசையில் தமிழகத்தின் அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களில், குறிப்பாக மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மிக பிரபலமாக கொண்டாடப்படுகிறது.